ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நீ என்கிட்ட வச்ச அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறதுக்காகவே இந்த அப்பன் முருகன் வந்திருக்கேன். நான் சொல்கிறத உன்னால் நம்ப முடியாட்டா, இதை முழுவதுமாக நீ கேட்டாலே நான் என்னென்ன செய்ய போகிறேன், அதன் மூலமாக உன் வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்ற உண்மைகள் உனக்கு புரிய வந்துடும். உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்ட, என்னையே முழுசாக நம்பி நீ வணங்கவும் ஆரம்பிச்சிட்ட. அப்புறம் எதுக்காக கவலைப்படுற? எப்போதும் மன மகிழ்ச்சியோடு நீ இருக்கணும். நீ நிம்மதியாக அமைதியாக சந்தோஷமாக வாழ்கிறத நான் பார்க்கணுங்கிறது தானே ஒரு அப்பாவாக என்னுடைய ஆசையாக எதிர்பார்ப்பாக இருக்கும். நீ தினமும் யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் வடிக்கிறதையும் கவலை கொள்வதையும் இந்த அப்பன் முருகன் நான் நன்கு அறிவேன். உன் குடும்பத்துக்காக நீ சிந்தின வியர்வையும் உன் குடும்பத்துக்காக நீ செஞ்ச தியாகத்தையும் கூட நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நீ பாடுபடும் போது உன் நிலைமை எப்படி மாறாமல் உயராமல் இருக்கும்? இப்போதே அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நடத்தி கொடுக்குறேன் என் தங்கமே. நீ தனியாக உட்காந்து கண்ணீர் வடித்தாலும் கூட உன் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம். அதனால தான் ஒவ்வொரு துளி கண்ணீரையும் உனக்கு வைரமாக மாற்றி உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இனிமே உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகுது. உனக்கு நிரந்தர வருமானம் அமைஞ்சு குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் மேலோங்கும்படியும் உறவுகளெல்லாம் ஒற்றுமையாக அனுசரித்து மகிழ்ச்சியாக வாழும்படியும் இந்த அப்பன் முருகன் செய்ய போகிறேன். உன் வீட்டில் வந்து நான் குழந்தையாக பிறப்பேன். நீ புது வீடு கட்டுவதற்கு தேவையான அத்தனை அதிர்ஷ்டமும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீ என்கிட்ட வச்ச உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி சொந்த வீட்டில் உன்னை உட்கார வச்சு நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன். உன் மனசில் நீ என்னென்ன நினைக்கிறியோ அத்தனையும் நான் அறிவேன். வாழ்க்கை இப்படியே போயிடுமோ நினச்சி கலங்கி நிற்காதே. நீ நினைப்பது போல உன் வாழ்க்கை கிடையாது. இப்போது நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க சோதனை காலங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை நல்லபடியாக நல்ல விதத்தில் மாறதான் போகுது. இப்போது இருக்கும் உன் கஷ்ட நிலை கூடிய சீக்கிரம் மாறும். உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகள் எல்லாம் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரதான் போகிறாங்க. நீ சந்தோஷமாக வாழ்க்கையை ஜெயிச்சு சாதிப்பாய் என் செல்லமே. எல்லா அதிர்ஷ்டங்களையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன் மன பாரத்தையும் குடும்ப சுமையையும் இந்த அப்பன் முருகன் நான் வாங்கிக்கிறேன். உன் குடும்பத்தை நினச்சி இனிமே நீ கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியமே இல்லை. யார் உன்னை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் நல்ல மனசுக்காகவே அனைத்தையும் சரி செஞ்சு நான் உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன் என் தங்கமே. நீ மனசார எந்த விஷயத்தை நினைக்கிறாயோ, எது நடந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறியோ அந்த நல்ல காரியத்தை நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீ என்கிட்ட வச்ச வேண்டுதல்களும் உன் பிரார்த்தனைகளும் வீண் போகாத அளவுக்கு நீ கேட்டதையெல்லாம் நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நீ எந்த விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கியோ அது தொலைபேசி மூலமாக உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை நான் உண்டு பண்ண போகிறேன். நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷமான நல்ல விஷயங்களை எல்லாம் என் பக்தர் ஒருவர் மூலமாக உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட வந்து கேளு. அதை யார் மூலமாகவாவது எப்படியாவது நான் உனக்கு செஞ்சு கொடுத்துருவேன் என் செல்லமே. இத்தனை நாளாக நீ பொறுமையாக காத்திருந்ததின் பலனாக இப்போது உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தரப்போகிறேன். இனிமேல் நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். நடக்கவே நடக்காது நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் இப்போது நல்ல விதமாக நடத்தி கொடுக்க போகிறேன். திறக்காத கதவுகளெல்லாம் உனக்கு திறந்து உன் வாழ்க்கையில் பொற்காலம் ஆரம்பமாக போகுது. அமைதியான உன் நல்ல மனசும் உண்மையான உனது வேண்டுதலும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் அதிசயங்களை உருவாக்கும் என் செல்லமே. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ளாகவே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி நீ மங்களகரமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்போது என்னை முழுவதுமாக நம்புவாய்தானே. நடக்கிற விஷயங்களை எல்லாம் சந்தோஷமாக வரவேற்க தயாராகு. நான் உன் கூடவே இருந்து உனக்கு வழிகாட்டிக்கிட்டே தான் இருக்கேன். இதை நீ மறந்துட வேண்டாம். காற்று நுழையாத இடத்திலும் நான் நுழைந்து உனக்கான அத்தனை ஏற்பாடுகளையும் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன்.
உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் நீண்ட நாள் கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றுறதுக்கான காலம் வந்துடுச்சு. உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி அமைப்பேன். உன் மன பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. வாழ்க்கை எப்போ மாறும் எப்படி மாறும் நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க வேணாம். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது கூடிய சீக்கிரமே அனைத்தையும் மாற்றி காட்டுறேன். உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போய் உன் சோதனை காலமெல்லாம் முடிஞ்சு போய் உனக்கான நல்ல வாழ்க்கை இனி ஆரம்பமாகும் என் செல்லமே. எப்போதுமே மனிதர்கள் பேசிக்கிட்டே இருந்தால் அங்கே எந்த பிரயோஜனமும் வரப்போகிறதில்ல. எப்போது வார்த்தைகளை நிறுத்துறியோ வார்த்தைகள் முடியும் இடத்துல அமைதி பேசத் தொடங்கும். நீ அமைதியாக இருக்க இருக்க உன்னை சுற்றி இருக்கிற உலகமே உனக்கு அழகாக தெரியும். அமைதியை இழக்காதவன் எதையுமே இழக்க மாட்டாங்க. நீயும் எப்போதும் எல்லா இடங்களையும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இரு. அமைதியான மனசுதான் ஒரு மனிதனுக்கு உண்மையான செல்வமாக இருக்கும். அமைதிங்கிறது உனக்கான பலவீனம் அல்ல, அதுதான் மிகப்பெரிய பலம். தேவையில்லாமல் நீ பயப்பட வேண்டாம். எப்போதும் எதிர்காலத்தையே நினச்சி யோசிச்சு பயந்துக்கிட்டே இருக்காம அனைத்தையும் ஏற்றுக்கிட்டு வாழ பழகிக்கோ. உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் என் பொறுப்பில் விட்டுட்டு நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் நான் சரி செஞ்சிருவேன். நீ பிரகாசமாக வாழ போற. நீ கவலைப்படுறது போல எதுவும் நடக்க நான் விடமாட்டேன் என் செல்லமே. நீ அமைதியாக பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை உண்டாக்கி தருவேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். மனசில் அமைதி இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தானாகவே வரும். உன்னுடைய அமைதி தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வாக இருக்கும். உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். அன்பு பேசுகிற இடத்துல அகங்காரத்துக்கு இடமே இல்லை. புரிதல் இருக்கும் உறவுகள் எந்த புயலையும் கடந்து செல்லும். எல்லாருக்கிட்டையும் அன்போட புரிதலோட பொறுமையோட பாசமாக இருக்க பழகு. யார் தப்பு செஞ்சாலும் நீ அவங்கள மன்னிக்கும் போது அதுதானே அந்த உறவை பலப்படுத்தும் மிகப்பெரிய விஷயமா இருக்கும். மன்னிப்புங்கிறதே உறவுகளை கைப்பற்றக்கூடிய காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய பரிசு தான். நீ கோபப்பட்டு அவசரப்பட்டு ஒரு வார்த்தை பேசும்போது அது எல்லா உறவுகளையும் காயப்படுத்திடும். முடிஞ்ச அளவுக்கு கோபப்படாமல் அமைதியாக பொறுமையாக இரு. எல்லா விஷயங்களையும் நேரம் ஒதுக்கி நீ சரியாக செய்யணும். எல்லார் மீதும் அக்கறையோடு இருக்கும்போது அன்போட பாசத்தோடு இருக்கும்போது உறவுகள் தானாகவே வலுப்பெறும் அல்லவா. என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உனக்கு ஆலமரத்தின் வேறாக நான் இருந்து உனக்கான அகண்ட உனக்கான விசால விருட்சமாக வெற்றிகளை கொண்டு வந்து தருவேன். ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு கொடுக்குற வாய்ப்புகளை சரியாக தக்க வச்சுக்கோ. நம்பிக்கையோடு நீ இருந்தாதான் எல்லாத்தையும் நல்லபடியாக என்னால் நடத்தி கொடுக்க முடியும். வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை மாறாதுன்னு நீ ஒருபோதும் நினைக்காதே. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு யார் எப்போ நினச்சாலும் அப்போதே அந்த நிமிஷமே நான் ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கி வைப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ நம்பிக்கை இழக்க வேண்டாம். இருள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் கண்டிப்பாக விடியல் வந்து தான் சேரும். அதே போல தான் மனித வாழ்க்கையிலையும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதுக்கான தீர்வை நான் கொடுத்தே தீருவேன். நான் தான் எல்லாமேன்னு என்னையே சரணாகதி அடைந்த உன்னை நான் ஒருபோதும் கஷ்டப்பட விடமாட்டேன் என் செல்லமே. உன்னுடைய பிரச்சனைகளும் துன்ப துயரங்களும் இப்போ முடிவுக்கு வரப்போகுது. இத்தனை நாளாக நீ வடித்த கண்ணீரை எல்லாம் தொடச்சு உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்துட்றேன். உன்னை விட்டுட்டு வேணான்னு சொல்லி போன உறவுகள் எல்லாம் மீண்டும் உன்னை தேடி வந்து உறவு கொண்டாடும்படியும் நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறேன். எல்லாத்தையும் உனக்கு செஞ்சு தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மன கவலைகள் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வந்து தரப்போகிறேன். நீ எப்போதும் சந்தோஷமா இரு. அமைதியாக நீ இருந்தாலே அனைத்தும் முன்வசமாக மாறும். இந்த அப்பன் முருகனுக்கு உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க ஒரு நொடி போதும். நீ எதுக்காகவும் கலங்காதே. உன் வாழ்க்கையில் எதுவுமே தவறாக நடக்க நான் விட்டுட மாட்டேன். கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய மாற்றங்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வருவேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து
உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்காதே என் செல்லமே. நடக்காது நீ நினைச்சதை கூட நான் உனக்காக நடத்தி கொடுத்து உன்னை மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். உன் வாழ்க்கை தரம் உயர உயர உன் சிந்தனைகளையும் நீ உயர்த்திக்கோ. கண்டிப்பா உன் நல்ல சிந்தனைகளுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன். துணிச்சலாக தைரியமாக களத்தில் இறங்கி உன் காரியங்களை சிறப்பாக செய்ய ஆரம்பி. எந்த விஷயத்தையும் நடக்குமோ நடக்காதோன்னு குழம்பிக்கிட்டே இருக்காத. முன் வச்ச காலை பின் எடுக்காம நீ செய்யும் முயற்சிகளை சரியாக செய்யும் போது நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில வெற்றிகளை கொண்டு வந்து கொடுத்துருவேன். உனக்கு துணையா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். நீ போற பாதை சரியான பாதைதான். நம்பிக்கையோட நீ முன்னேறிப்போ. உனக்கான அழகான எதிர்காலம் உன் வாழ்க்கையில வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு என் செல்லமே. நீ நம்பிக்கையோட இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுத்து உனக்கான உயர்வையும் உண்டாக்கி தர நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கலங்க வேண்டாம். எந்த அளவு மனசுல என்னை முழுசா நம்பிக்கையோ, எந்த அளவுக்கு என் மேல திட நம்பிக்கை வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு நான் உனக்கு சர்வ நிச்சயமாக வெற்றியை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன் என் செல்லமே. நீ எப்போதும் ஒவ்வொரு நாளையும் மனசுல நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் வாழணும். இன்னைக்கு நல்ல நாளா இருக்கணும், எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும்ன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ள இருந்தாலே நீ தேவைப்பட்ட அனைத்தையும் உனக்கு விருப்பப்பட்ட அனைத்தையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன். எந்த சூழ்நிலையிலையும் இந்த அப்பன் முருகன் உன்னை கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக துணிச்சலோட முன்னேறிப்போ. எந்த சூழ்நிலையிலையும் நீ தைரியத்தை விட்டுட வேண்டாம். உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே ஏன் அனுமதியோடு தான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நடப்பதையெல்லாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பி. வாழ்க்கை உனக்கு சொல்லித்தரும் பாடங்களை அமைதியாக நீ கவனிக்கும் போது கண்டிப்பா உன் சூழ்நிலைகள் மாறும் என் செல்லமே. நீ எதிர்பார்க்குற நல்லதையும் இந்த அப்பன் முருகன் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன்னை நம்ப வச்சு ஏமாத்துற மனிதர்களை எல்லாம் மன்னிச்சுட்டு உன் வாழ்க்கையில நீ அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகணும். யாரையும் முழுசா நம்ப வேண்டாம். ஏன்னா யார் எப்போ முகமூடியை கலட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. பல பேருடைய முகமூடிகள் ரொம்ப நாள் நீடிப்பது கிடையாது. யாருடைய முகமூடி எப்போது கலண்டு விழுகுதோ அப்போது அவங்கள பற்றின உண்மையை நீ தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் நீ யாரை முழுசா நம்பினாலும் அது உனக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். எல்லார் மீதும் கொஞ்சம் கவனமாக இரு. நல்லவர்களாக நடிப்பவர்களை எல்லாம் நம்பி நீ கஷ்டப்பட வேண்டாம். எல்லார் மீதும் கொஞ்சம் கவனமாகவே இருக்க பழகு. மனசுக்குள்ள எதையும் அதிகமாக போட்டு யோசித்து குழப்பிக்க வேண்டாம். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக யோசித்து செயல்படு. உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் நீ என்கிட்ட அர்ப்பணிச்சிட்டு முழு மனசோட உற்சாகத்தோட நீ செய்யணும். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ கேட்டதையெல்லாம் கேட்டபடியே நான் உனக்கு அள்ளி தருவேன். காலம் கடந்து போகுதேன்னு வருத்தப்படாம நீ பொறுமையாக இருந்தாலே இத்தனை நாள் நீ காத்திருந்ததின் பலனாக இந்த உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை எப்படிலாம் மாறணும்னு ஆசைப்படுறியோ அதற்கேற்றாற் போல திட்டமிட்டு செயல்படு. இப்போது நீ செய்யும் செயல்களில் எல்லாம் உண்மையாக நேர்மையாக நிதானமாக செய்யணும். இந்த அப்பன் முருகன் மீது நீ நம்பிக்கை வைக்கும்போது கண்டிப்பா வெற்றி உன் காலடியில் வந்து சேர்ந்துடும். நீ தனியாக இருந்தாலும் இல்லது கூட்டத்தில் இருந்தாலும் கூட பேசும் வார்த்தைகளை ரொம்ப மனசுக்குள்ளே யோசிக்கிற எண்ணங்களையும் ரொம்ப அமைதியாக ஆழமாக நிதானமாக யோசிக்கணும் என் செல்லமே. உன்னுடைய விடாமுயற்சி நிச்சயம் உன்னை ஜெயிக்க வைக்கும்ன்றதை நம்பு.